கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை பாருங்கள் என்று சொல்கிற பொழுது, இந்த காயினும் ஆபேலும் காணிக்க படைத்ததில் அந்த நிகழ்வை நான் சொல்ல வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த பாதையில் நான் சென்று அதை புரிந்து கொள்ள இயலும் என்பது நான் சிந்தித்த தியானத்தின் வழியாக உங்களோடு நான் பேசிக்கொண்டு வருவேன் தொடர்ச்சியாக. இப்போது பாருங்கள், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவனிடத்தில் 2 மீன் துண்டுகளும் 5 அப்பங்களும் இருக்கின்றன. ஆனாலும் இதை கண்டுபிடித்தவர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு இது போதுமானதாக இல்லை. கர்த்தர் சொல்கிறார் போதும் என்று சொல்கிறார். இவர்கள் சொன்னார்கள், சீக்கிரமாக 3 நாட்களாக இவர்கள் சாப்பிடாமல் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அனுப்பிடுங்க, சீக்கிரமாக போகட்டும், பிரசங்கத்தை ஏசப்பா நீட்டிகிட்டே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சீடர்களுக்கு வரும். இப்போ நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணும்போது கரெக்டாக மணியை முன்னால் கடியாரத்தை வட்டத்தாக போட்டுட்டாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரர் பார்க்குற கடியாரம் ரிப்பேராக போயிடுச்சு. இப்போ இதனால சில 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திகிலோட தான் 50 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்ப்பாங்க அந்த கடியாரத்தை. ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் தலைகீழ நின்று ஊழியக்காரங்க சர்க்கஸ் காட்டினாலும் சரி தான், அதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு அப்படி இருக்குது. கர்த்தர் மேல் உள்ள தாகம், அவர் அறியணுமே, அவரை ருசிக்கணுமே அப்படிங்கிற ஒரு தாகம் குறைஞ்சு வச்சு. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்டால் தான் அதன்படி ஜெபிக்க முடியும். வேதத்தை கேட்டால் தான் உனக்கு தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு ஜெபிப்பா. இல்லை என்றால் உனக்கு சித்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ வாட்டுக்கு என்னத்தையோ கவிதையில் கூட சொல்லி ஜெபம் பண்ணலாம், ஆனால் அதனால் ஒரு புண்ணியம் இல்லை. வேதத்தை கேளாளுடைய ஜெபத்தை தேவன் விரும்புகிறதல்ல, கேட்க மாட்டால் அது அருவருப்பாக எண்ணுகிறார். சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, நானே சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையா நான் இருக்கிற காலத்தில், ஏன்னா வீட்டை விட்டு 8 மணிக்கு வெளியேற்றுவாங்க, 12:30 மணிக்கு தான், அப்புறம் வீட்டுக்கு 1 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ 1 மணிக்கு போனால் தான் நம்ம சாப்பிட முடியும். 12:30 மணிக்கு மேலே வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த சண்டே கிளாஸ் சிறுவர் ஞாயிறு பள்ளிக்கு போகணும். கையில் ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு பென்சிலும் தூக்கிக்கிட்டு போகணும். இந்த அளவில் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னால் போனால் புண்ணியம் இல்லை, பூட்டிட்டு சாவியை கையில் எடுத்து போயிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும். அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே, இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1.5 மணி நேரம் தான் நம்ம கணக்கு போடுறோம். ஆனால் 2 மணி நேரம் உட்கார ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே 8 மணியிலிருந்து நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 12:30 வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி 3 மணி நேரமாக அதை மாற்றிருக்காங்க. அது பெரிய பிரச்சனை அல்ல, ஆனாலும் அந்த பசி பயங்கரமாக எடுக்கும். அப்போது இந்த சிக்னல் கடைசியில் முடிந்ததுக்கு ஒரு சிக்னல், ஒரு பாட்டு உற்சாகமாக படிப்பாங்க பாருங்க. ஆரம்பத்தில் படிக்கிற 2-3 பாட்டை உற்சாகமாக நானும் படிச்சிருவேன் சின்ன பிள்ளைகளை கையை தட்டி. அப்புறம் கடைசி பாட்டுக்கு தான் படிக்கிறது. அது ஒரு பிரச்சனை யார் பண்ணாலும் ஒழுங்காக கேட்கறது கிடையாது. சின்ன பிள்ளைகள் என்ன பாட்டு படிப்பாங்கன்னா, நாத்மாவை கத்தரை சோசரி இதை முடிஞ்சானே, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் ஏசு. அப்படியே கால்கையெல்லாம் அப்படியே உதறிக்கு தெரிய வச்சுக்கிட்டாடா எந்திக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி. அந்த பருவத்தில் இருப்பான். அந்த ஆமேன் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே குடுன்னு வீட்டுக்கு ஓடியாந்துடும். அப்போ உயிரே எங்கே வருதுன்னா, ஓ தேவனுக்கு மகிமை என்னை தூக்கி எடுத்தாருங்க இந்த பாட்டில் தான் வருது. அப்போ இதுக்கு இடைவெளியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, எத்தனை பேர் அதை சரியாக கவனிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய. அப்போது இந்த நாட்களில் கர்த்தர் அனுப்பி விடுகிற வரைக்கும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய வார்த்தை, கிருபையுடைய வார்த்தையை கேட்க உள்ளம் அப்படியே மகிமையால் நிறைந்து கொண்டது. அப்படின்னாலே அவர்களுக்கு பசி இவைகள் ஒன்றுமே புசிக்க இது இல்லாமல் இருந்தும் கூட அதை குறித்து அவர்கள் ஒரு கவலைப்படவில்லை. இப்பொழுது வசனத்தை கேட்காமல் இருக்கிற போது பசி உண்டாகிவிடும் என்பது ஆண்டவர் இறக்கப்படுகிறார், உருக்கத்திற்குள் வருகிறார். இந்த நேரம் தான் இது. இதிலே ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ரகசியம் அப்படின்னா, இங்கே இருக்கிறவர்கள் ஒரு பையன்கிட்ட தான் இருக்குங்கிறார். 5000 பேருக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க. பொம்பளையால் எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, பிள்ளைகள் வரும், பையன் வேற உட்காந்துருந்தான்னு பார்க்குறேன். எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்கன்னு பெரிய நீண்டு போவோம் அந்த வருஷம் இல்லையா. இதில் விசேஷமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் சாப்பிட கொண்டு வந்திருக்கான். ஏதோ ஒரு நாள் இருந்து வந்துடலாம், ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் நினச்சிட்டு கூட வந்திருக்கலாம். நீங்கள் பைபிளை கொஞ்சம்
தியானிக்கும் பொழுது தேவாவியானவர் உங்களுக்கு இப்படி உணர்த்த வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் எழுதியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ இவன் இல்லாதவங்க கேட்டுக்கிட்டு இருந்தது வேற, இருக்கிறவன் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கவன் கூட சாப்பிடாம அவருடைய வார்த்தையை கேட்டுருந்தாங்க. அதுதான் மிக முக்கியம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ரேசா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சு 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 அப்படிங்கிறது ஊழியக்காரனையே முடிப்பா முடிப்பா முடிப்பாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவன்ட்ட சாப்பாடு இருந்து கூட அவன் சாப்பிடல பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல அவனுக்கு இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், அவரை கேட்க கேட்க இன்பம், இயேசுவை பார்க்க பார்க்க ஒரு பரவசம் அவனுக்குள் அப்படி இருந்து கொண்டே இருந்தது. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவன் அதை கூட சாப்பிடலாங்க, இருந்தும் சாப்பிடாமல் இருந்து கொண்டான். அப்போ தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை இவ்வளவு நமக்கு எழுதி கொடுத்துருக்குதே. மாம்சத்தில் சதையும் ரத்தமாக நின்று கொண்டிருந்தாரே, அவரை பற்றி இவ்வளவு புகழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது, அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது, பிரசங்கத்தை கேட்கிறவங்க நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும். சீக்கிரம் முடிக்க மாட்டாப்போ உங்களுக்கு 10 மணிக்கு கரவலை மீன் கொண்டு வந்துருவானே, 10:15 முடிஞ்சு போயிருமே. பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் சொன்னார், ராம்நாட்டில் ஒரு ஆள் சொன்னார். அவர் ஒரு பெரிய நல்ல வசதி உள்ளவர், ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். நான் எப்படியா ராமநாதத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டேன். அவர் இன்னும் கொஞ்ச நாளையில் எல்லாரும் பிஞ்சு மேலே ஏற சொல்லுவார் உங்களுக்குன்னாரு. ஏன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தனியாக லீவு இருக்குது, அன்னைக்கு தனியாக கறி புளி எடுத்து மீன் குழம்பு எடுத்து சாப்பிட முடியும். இவர் வாடு பிரசங்கத்தை நீட்டிக்கிட்டே போகிறாரு அப்படிங்க. ஆனால் இது உலக பிராரமாக பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஆமாம் உண்மை தானே அப்படின்னு தெரியும். உண்மை தானே, பழம் நல்லாத்தான் இருக்குது, பார்க்குறதுக்கு பரவசமாக தானே இருக்குது, அதையும் சாப்பிட்டா சாவுவாங்க, சாப்பிட்டா நல்லாத்தான் இருப்பாங்க அப்படி சொல்கிறதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இது மாதிரி இன்னைக்கு மக்களுடைய மனது அப்படி போயிருக்கிறது. அப்போ இங்கே ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் மேல் உள்ள வார்த்தையின் தாகத்தினாலே ஒரு சிறு பையன், ஒரு வாலிப பையன், ஒரு இளைஞன் தான் வைத்திருந்தும் கூட அந்த உணவை அவன் சாப்பிட மறுத்து விட்டானா, மறந்து விட்டானா, அவருடைய நினைவே வரவில்லையா? சில பேருக்கு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான், அல்லது இந்த இதுகளை நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது யார் குடும்பத்தில் வந்தாலும் உங்கள் குடும்பத்தில் வந்து யாருன்னா, ஒரு ஆள் பார்த்துட்டே வந்து அவர் ஒரு இடத்துக்கு பேச போகணும். அவர் வந்து, அம்மா தோசை சுட்டு கொடுங்க. இப்போ தான் நீங்கள் வருவீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வர வேண்டியதானே. என்னம்மா எப்போ வந்தாலும் உடனே வர சொல்லுவேன், இப்போ எப்படி சொல்கிறேன்? சரி தோசை குச்சி கொடுத்தா எடுத்தா அப்படின்னா, தோசை வந்து 2 தோசை வரைக்கும் சுட்டு கொண்டாந்து கொடுத்துருப்போம். கருப்பாகவே இருந்தது தோசை. என்னம்மா சும்மா சாப்பிடுங்க, அப்படியே சீரியல் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே போய் இப்படி சுடுறது, இது கொண்டாந்து தோசையை போடுறது. அப்போ ஒரு கையை கழுவுறதுக்காக உள்ள போய் பார்த்தா தோசை சட்டி குப்பரா கிடந்திருக்கு. நம்ம பின்பக்கமே, ஏன்னா எப்படி வைக்கிறோம்னே தெரியாம அந்த சீரியலினுடைய அந்த சிந்தனா ஓட்டத்திலேயே அவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க, அதை அந்த தோசையை கூட இப்படி சுடணும்னு சொல்லி தெரியும். இந்த அளவுக்கு மதிமயங்கி இருக்கு சிந்தனைகள். அப்ப பாருங்க, ஒரு உலகத்துக்குரிய காரியத்தில் இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்பது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அப்படி மகிமை உள்ள வார்த்தையை கேட்க கேட்க அவனே அமைதியாக இருந்து விட்டான். இருந்தும் அதை அவன் சாப்பிடவில்லை. இல்லாமல் சாப்பிடாம அந்த கூட்டம் இருக்கும், இருந்தும் சாப்பிடவில்லை. ஆனால் இருப்பவனுக்கும் இல்லாதவனும் ஒன்று போல் இருக்கத்தக்கதாக மனதை படைத்து அதிலே கர்த்தருடைய வார்த்தையை போடுகிற பொழுது எவ்வளவு மகிமை உள்ளது என்று பாருங்கள். அதற்கு பின்பு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அந்த அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் சாப்பிட்ட பின்பு மீதி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? வசனம் நிறைவேறுவார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டதை, அந்த பிசாசுடைய சோதனையில் சொல்லப்பட்டதை இந்த சம்பவத்திலே கர்த்தர் நிறைவேற்றி காட்டுகிற ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, காணிக்கை இவர்கள் படைக்க போனார்கள், காணிக்கை கர்த்தருக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தை வந்து காணிக்க படைக்கிறோம். நீ தேவாலயத்துக்கு போகிற பொழுது உன் நடையை பார்த்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல நீ பலியிடாதே. அப்படி பலியிடுகிறதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. நாளைக்கு தாயின் நாவல் சம்பவத்துக்கு நாம் வருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.